பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு முழக்கத்தோட 2026 சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை ஜெயிச்சு சிஎம் ஆனாரு நம்ம விஜய். சினிமால கோடிக்கணக்கான ரசிகர்களை ஜெயிச்ச ஒரு நடிகர் எப்படி இத்தனை அரசியல் தடைகளையும் தாண்டி கோட்டையை பிடிச்சாரு? இந்த ஒரு அசாத்தியமான டிராவலுக்கு பின்னாடி இருக்கிற பயங்கரமான வலியும் உழைப்பும் சாதாரணமானது கிடையாது. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு நடிகரா தன்னோட கேரியர் ஆரம்பிச்சு இன்னைக்கு சிஎம் ஆயிருக்கிற நம்ம தளபதி விஜயோட லைஃப்பை பத்தி ஒரு குட்டி ஸ்டோரியில பார்க்கலாம். இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் பின்னாடி ஒரு 1992க்கு போனோம்னா டைரக்டர் சந்திரசேகரனோட பையன் அப்படின்ற ஒரு அடையாளத்தை வச்சு ஒரு 18 வயசு பையன் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வராரு. ஒரு பிரபலமான டைரக்டரோட பையன் அப்படின்றதுனால சினிமாக்குள்ள ஈஸியா வந்துட்டாலும் அதுக்கப்புறம் அவர் சந்திச்ச விமர்சனங்கள்லாம் ரொம்பவே கொடுமையானது. அப்போ இருந்த ஒரு சில ஃபேமஸான மேகசின்ஸ் எல்லாமே இவரோட அப்பியரன்ஸை கலாய்ச்சும் இவரோட நடிப்பை கலாய்ச்சும் இவரெல்லாம் ஒரு ஹீரோவா இவரை பார்க்கறதுக்கு தியேட்டருக்கு யாருன்னா வருவாங்களா அப்படின்னு எழுதி பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 18 வயசு பையனோட மைண்ட் செட் இந்த மாதிரி விமர்சனங்களை கேட்கும் போதெல்லாம் எப்படி கஷ்டப்பட்டிருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் அவரோட கான்ஃபிடென்ட்டை கண்டிப்பா பிரேக் பண்ணியிருக்கோம். ஆனா நம்ம தளபதி விஜய் இந்த மாதிரி விமர்சனங்களை பார்த்து பயந்து ஓடி போகாம அவரோட குறைகள்னு எதெல்லாம் சொன்னாங்களோ அதையே அவரோட நிறைய மாற்றி உழைக்க ஆரம்பிச்சாரு. டான்ஸ், ஃபைட்டு, பாடி லாங்குவேஜ் ஒன்னொன்னுலயும் கான்சென்ட்ரேட் பண்ணி டெவலப் பண்ணாரு. 1996ல ரிலீஸ் ஆன அவரோட பூவே உனக்காக படம் அவரோட கேரியரே பயங்கரமா தூக்கி விட்டுச்சு. தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த குடும்பங்களுமே நம்ம தளபதி விஜயை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அடுத்த 10 வருஷத்துல அவர் தன்னோட ரூட்டை பயங்கரமா பிளான் பண்ணி எடுத்துட்டு போனாரு. இந்த மாதிரி அவர் சின்சியரா உழைச்சிட்டு இருக்கும்போது அவரோட ஒரு 2-3 படம் கண்டினியூஸா ஃபிளாப் ஆகுது. உடனே எல்லாருமே விஜய் அவ்வளவுதான், அவரோட கேரியர் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல அவரால் எந்திரிக்க முடியாது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் கில்லி, திருப்பாச்சி, போக்கிரின்னு ஒரு பயங்கரமான ஆக்ஷன் படங்களா கொடுத்து தியேட்டரே திருவிழாவா மாத்தினாரு. இளைய தளபதி அப்படின்றது வெறும் பேரா இல்லாம கோடிக்கணக்கான யங்ஸ்டர்ஸோட இமோஷனா மாற ஆரம்பிச்சிச்சு. ரஜினிக்கு அப்புறம் விஜய் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அப்படின்ற அளவுக்கு முன்னேறிட்டாரு. அவரை சுத்தி தான் தமிழ் இண்டஸ்ட்ரியோட பிசினஸே நடக்க ஆரம்பிச்சது. வெற்றியை மட்டுமே பார்த்துட்டு வந்தாரான்னா அதான் கிடையாது. 2010ல இருந்து 13 வரைக்கும் மறுபடியும் ஒரு சின்ன சர்க்கிள். அவரோட படங்கள்லாம் ஒழுங்கா ஓடல. உடனே மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயோட கேரியர் அவ்வளவுதான், மறுபடியும் எந்திரிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கலாவும் அவருக்கு நிறைய பிரச்சனைங்க வர ஆரம்பிச்சது. 2013ல தலைவா அப்படின்ற ஒரு படத்துல டைம் டு லீட் அப்படின்ற ஒரு சப்டைட்டில் இருந்ததால அப்போ ஆளுங்கட்சியா இருந்தவங்களால அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுல பெரிய பிரச்சனை கொடுத்தாங்க. அவரோட படம் ரிலீஸ்க்காக அன்னைக்கு சிஎம் இருந்தவங்களை மீட் பண்றதுக்காக பல மணி நேரம் காத்திருந்து அவரை இன்னும் மெச்சூர்டா மாத்தி அவரோட பாதையை இன்னும் நேரா மாத்துச்சு. நிறைய பேர் நினைக்கிற மாதிரி தளபதி விஜய் வந்து திடீர்னு அரசியலுக்கு வரல. இதுக்கு பின்னாடி அவரோட 15 வருஷம் பிளானிங்கும் உழைப்பும் இருக்கு. 2009லயே அவரோட ஃபேன்ஸ் கிளப்பை விஜய் மக்கள் இயக்கமா மாத்தி போஸ்டர் ஓட்டிட்டு இருந்தவங்களையும் பேனர்ஸ்க்கு பால் ஊத்திட்டு இருந்தவங்களையும் ஏழைகளுக்கு உதவுற ஒரு சமூக சேவகர்களா மாத்தினாங்க. ஃப்ரீ ஹாஸ்பிட்டல்ஸ், தளபதி ஃப்ரீ ஹோட்டல், அப்புறம் படிப்புக்கான ஊக்கத்தொகை அப்படின்னு அடிமட்ட அளவுல மக்களோட மனசுல போய் இடம் பிடிச்சாரு. ஃபைனலி February 2024ல சினிமாவில் ஒரு உச்ச நடிகராக இருக்கும்போது 150 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் எதுவுமே வேண்டான்னு எடுத்து ஒதுக்கி வச்சு மக்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு. 60 வருஷங்களா தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருந்த திமுக, அதிமுக போன்ற பெரிய கட்சிகளை எதிர்த்து தனியா போட்டியிட்டாரு. சினிமா கவர்ச்சி வச்சு அரசியல் பண்ண வராரு, அரசியல் அனுபவமே இல்லாதவர் அப்படின்னு பல விமர்சனங்களை பார்த்தார். இந்த மாதிரி பல விமர்சனங்களை எதிர்கொண்டு சென்னை, பெரம்பூர், திருச்சி, கிழக்குல அவர் போட்டியிட்டு மிச்சம் இருக்கிற 231 தொகுதியிலும் அவரோட கட்சி ஆளுங்களை போட்டியிட வச்சார். மே 4, 2024 அன்னைக்கு ஓட் கவுண்டிங் நடந்த போது மொத்த தமிழ்நாட்டு அரசியலே ஸ்தம்பிச்சிச்சு. 108 தொகுதிகளை ஜெயிச்சு தனி பெரும் கட்சியா மாறி தமிழ்நாட்டோட சிஎம் ஆனாரு தளபதி விஜய். அவரோட பிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு கலாய்க்கப்பட்ட ஒரு 18 வயசு பையன் இன்னைக்கு 8 கோடி மக்களோட சிஎம் மாறி இருக்காரு. நம்ம தளபதியோட லைஃப் ஸ்டோரியை வச்சு நம்ம எல்லாருமே கத்துக்க வேண்டிய விஷயம், உழைப்பும் விடாமுயற்சியும் நம்பிக்கை இருந்தா ஒரு சாதாரண மனுஷன் கூட சரித்திரம் படிக்கலாம். அதே மாதிரி நம்ம தளபதி சிஎம் விஜயோட 52வது பிறந்த நாளைக்கு மறக்காம எல்லாரும் கமெண்ட்ல விஷ் பண்ணிடுங்க.